இன்று இந்தியா என்கிற இந்த மிகப்பெரிய வலிமையான நாட்டை ஒருங்கிணைக்கின்ற பணியிலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். அந்த வகையிலே ஓமந்தூரார் தமிழகத்தினுடைய சென்னை மாகாணத்தினுடைய அன்றைய பிரதமர். அவர் பிரிமியராக இருந்தபோது அனைத்து சமஸ்தானங்களும் அனைத்து மாகாணங்களும் இந்தியாவோடு இணைந்த அந்த நேரத்திலே 3 மாகாணங்கள் மட்டும் இணையாமல் இருந்தது. அந்த நேரத்திலே குறிப்பாக ஹைதராபாத் நிசாம் ஹைதராபாத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவரது கையிலே தான் அந்த அதிகாரம் இருந்தது. 1947 சுதந்திரம் வழங்குகின்ற போது மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் நமது அமைப்பை நமது இந்தியாவிற்கு முழு பொறுப்பை ஏற்று அனைத்து மாகாணங்களை இணைக்கின்ற பொறுப்பை அவர்தான் எடுத்துக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் உள்துறை அமைச்சராக மாண்புமிகு மறைந்த சர்தார் பட்டேல் அவர்கள் பொறுப்பில் இருந்து இந்த நிகழ்வுகளை கண்காணித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே ஹைதராபாத் சமஸ்தானம் மட்டும் நம்மோடு இணைவதற்கு இந்தியாவோடு இணைவதற்கு சற்று முரண்டு பிடித்து கொண்டிருந்த நேரம். அவர்கள் அதற்கு முக்கிய காரணம் ஹைதராபாத்திலே 85% மக்கள் இந்துக்களாகவும் எஞ்சிய மக்கள் மீதி 15% கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். நிசாம் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். நிசாமுடைய எண்ணம் புறம் அனைத்தும் நாம் பாகிஸ்தானோடு இணைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தவர் அன்றைய தினம் இருந்த நமது சென்னை மாகாண பிரிமியர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் இங்கே இருந்த ஹைதராபாத் நிசாமுக்கு கட்டுப்பாட்டிலே இருந்த பகுதி மக்கள் எல்லாம் இந்துக்களாக இருந்தவர்கள் எல்லாம் பெரும் அவதிக்குள்ளாக பெரும் அலைக்கழிக்கக்கூடிய ஒரு நிலையிலே பிற மாநிலங்களிலே சென்று தஞ்சம் புகக்கூடிய அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த பாதிப்பை கண்காணித்து கொண்டிருந்த ஓமந்தூரார் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்கிற நினைவோடு இருந்தவர். அவர் இந்த நிகழ்ச்சிக்காக இதை எப்படியாவது இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் கண்காணித்து வந்த அந்த செயல்பாடுகளை எல்லாம் அவ்வப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் அவர்களுக்கு தகவல்களை அனுப்பி கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே நிசாமுக்கு உறுதுணையாக அங்கே இருந்த ரசாக்கர்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களிலே ஒரு தீவிரவாத அமைப்பு அங்கே நிசாமுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு அவர்கள் இந்தியாவோடு இணைய வேண்டாம் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் பாகிஸ்தானோடு இணைய வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையிலே ஜின்னாவோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நிதி உதவி வழங்கி ஏறத்தாழ வலுவான ஒரு அமைப்பாக ரசாக்கர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் ஏறத்தாழ நிசாமும் கூட இருந்தார் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு நிசாம் பலவீனப்பட்டு போயிருந்தார். ஆனால் உலகத்திலேயே 5வது பெரிய பணக்காரர் நிசாம். அப்பேற்பட்ட அந்த நிசாமியே கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அந்த தீவிரவாத குழு அதன் பிறகு ஒரு கட்டத்திலே இதை அடக்கி ஒடுக்க வேண்டும் அல்லது இந்த இந்தியாவோடு இணைக்கின்ற பணியினை கண்காணிக்க வேண்டும் என்கிற வகையிலே இருந்த ஓமந்தூரார் தான்
தகவல்களை அனுப்பி சர்தார் பட்டேலுக்கும் அப்போதைய நமது பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருக்கும் அந்த தகவல்களை அனுப்பி கொண்டிருந்தார். இதற்காக நியமிக்கப்பட்டவர் தான் KM முன்ஷி என்கின்ற நபர். நமக்கு இதற்கும் அந்த கண்காணிக்கின்ற பணியில மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக அங்கே இருந்தார். இவர்கள் எல்லாம் பல முறை பல்வேறு காலகட்டங்களிலே ஒன்றாக இணைந்து பேசி அதற்கெல்லாம் ஒத்து வராமல் ஏறத்தாழ ஓராண்டு காலம் 47 சுதந்திரத்துக்கு பிறகும் கூட இந்த இணைப்பு என்கிற நிகழ்ச்சி நடைபெறாமல் இருந்தது. பல முறை பேச்சுவார்த்தை என்கிற வகையிலே இழுக்கடிக்கப்பட்ட அந்த நிகழ்வு நிறைவாக 48ஆம் ஆண்டு 1948 செப்டம்பர் 17ஆம் தேதி இன்றைய தினம்தான் இந்த இணைப்புக்கு ஒரு வழி ஏற்பட்டது. அதற்கு பல வகையிலும் ரசாக்கர்களை கண்காணிக்கின்ற ஒரு நிகழ்வுகளை செய்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அன்றைய தினம் மகாராஷ்டிரத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு மாகாண முதல்வரும், சென்னை மாகாண முதல்வரும், மத்திய மாகாண முதல்வரும் 3 பேரும் இணைந்து மத்திய அரசாங்கத்திலே ஆலோசனை செய்து 3 பேரும் 3 பகுதியில் இருந்து உள்ளே சென்று தாக்குவதற்கான வழியை ஆலோசித்திருந்தனர். ஆனால் அந்த நிகழ்வு எதிர்பாராமல் அடக்கி ஒடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்தார் சர்தார் பட்டேல் அவர்கள். அதற்கு இங்கே அந்த ரசாக்கர்களுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்து வந்த ஓமந்தூரார் நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நடராஜ் என்பவரை துணையோடு கோவையிலே சென்று அங்கே வெடிகுண்டுகளை நமக்காக தயாரித்தவர். காரணம், இராணுவத்தினுடைய உதவியை நாடுகின்றார் ஓமந்தூரார். ஆனால் இந்திய இராணுவம் அதற்கு உறுதுணையாக இல்லை என்கிற காரணத்தினாலே இவர் தமது நாட்டு மக்களை காக்கின்ற பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்கிற வைராக்கியத்தோடு அவர் இணைப்பை முன்னின்று செய்து அன்றைய தினம் நமக்கு ஆபரேஷன் போலோ என்கிற நிகழ்வுகள் மூலமாக, போலீஸ் நடவடிக்கையின் மூலமாக இந்த இணைப்புக்கு சாத்தியமான கூறுகளை ஆய்வு செய்து முடித்தார். அப்பேற்பட்ட இணைப்பு நாள் தான் இன்றைய தினம் செப்டம்பர் 17. இந்த நாளை தான் இந்தியாவினுடைய, இல்லை என்று சொன்னால் இந்த பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக நமது ஹைதராபாத் சமஸ்தானம் மாறியிருக்கும். நம்முடைய இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிக உன்னிப்பாக கவனித்து வந்த ஓமந்தூரார் இந்த ஆபரேஷன் போலோ மூலம் செய்து முடித்த காரியத்தை தான் நாம் இன்று ஹைதராபாத் நிம்மதியாக இந்தியாவோடு இணைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிக்கோலியவர் ஓமந்தூரார். அப்பேற்பட்ட இந்த மகானுடைய வரலாறு இன்றைய தினம் பல காரணங்களாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கிற வகையிலே தான் எங்களது அறக்கட்டளையின் மூலமாக சென்ற ஆண்டு தேசிய பேரொளி ஓமந்தூரார் என்கிற பெயரிலே அறக்கட்டளையினுடைய அரங்காவலர் திருமதி தேவி மோகன் அவர்கள் ஆபரேஷன் போலோவை பற்றிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். இந்த ஆண்டு நாம் அதை நினைவு கூறுகின்ற வகையில் இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்த உங்கள் அனைவரையும் ஒரு முறை வருக வருக என மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆப்ரேஷன் சிந்து, முன்னாடி ஆப்ரேஷன் காக்கி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்பவே ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு ஒரு
பெரிய போர் நம்ம இந்தியா எதிர்பார்த்துருக்கு. அதை இன்றைக்கி எப்படி உள்துறை அமைச்சர்கள் பிரதமர்கள்லாம் பாகிஸ்தானில் இங்கே இருந்துக்கினே பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளை அழித்தாங்களோ அதே மாதிரி அன்றைய காலத்தில் நம்மளுடைய உத்தமர், அதாவது நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது வல்லவராகவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்முடைய உத்தமர் ஓமந்தூராரை பற்றி நிறைய அவருடைய செயல் திறன்களையும் அவருடைய தூய்மையான நிர்வாகத்தையும் பார்த்திருப்போம். அதனாலே அவர் உத்தமர் என்று பெயர் பெற்றிருக்கிறார். ஆனால் நாமெல்லாம் அறியாத இந்த நிகழ்வு அவர் நல்லவர் மட்டுமல்ல வல்லவரும் என்பதையும் இந்த போலோ போரிலே நிரூபித்து காட்டியிருக்கிறார். கார்கில் பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி காஷ்மீரில் இன்றைக்கி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களோ அதே நிலைமை நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம். அதை தடுத்தவர் ஓமந்தூரார். அந்த இன்றைக்கு சென்னையை போன்று பெரிய ஒரு மாகாணம் இந்தியாவிலே ஹைதராபாத். அந்த ஹைதராபாத் இந்தியாவிலே ஒரு நகரமாக இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் ஓமந்தூரார். அப்பேற்பட்ட ஓமந்தூரார் அன்று முக்கிய ஒரு தலைவராக இருந்து இந்த ஹைதராபாத் இந்தியாவில் இணைவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார். ஹைதராபாத் இணைவதை மட்டுமல்லாமல் இதற்கு காரணமாக இருந்த ஓமந்தூராரையும் நாம் போற்றி இந்த நாளிலே அவரை வணங்கி வாழ்த்த வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய நமது சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். பயின்று குரூப் 2 தேர்விலே முதல் நிலை தேர்விலும் சரி முதன்மை தேர்விலும் வெற்றி பெற்று டிசிடிவாக பதவியேற்றுள்ள திருமதி செல்வி மகாலட்சுமி இப்போது இந்த ஓமந்தூராரை யாருமே மறுக்க முடியாத இடத்துல எல்லா போட்டித் தேர்வுகளிலும் கூட அவரை பற்றி ஒரு கேள்வி வரும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை பெற்றவர். அவரை பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு மாணவியாக இன்றைய இளைஞர்கள் மத்தியில் என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமது செல்வி மகாலட்சுமி சில வார்த்தைகள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆப்ரேஷன் போலோ ஹைதராபாத் இன்டகிரேஷன் தினத்தை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு ஹிஸ்டரிக்கல் கண்டென்ட்டாக நம்மளுக்கு எக்ஸாம்பிள் யூஸ் ஆகிற மாதிரி நம்மளோட ஓபிஆர் ஐயாவோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் கான்டெக்ட்ஸில் இதை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் சார் ஆல்ரெடி சொன்ன நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் ஆட் ஆகிருக்கு. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆஃப்டர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 மவுண்ட்பேட்டன் ரிலீஸ் பண்ணுறார். இதில் இந்தியாவுக்கு மொத்தம் இந்தியாவில் இருக்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 1 இந்தியா கூட ஜாயின் பண்ணலாம், 2 பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணலாம், 3 இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டாகவே ரிமைன் ஆகலாம். இதில் பல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியும் சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாவும் இந்தியா கூட ஜாயின் பண்ணாங்க. சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தானோட ஜாயின் ஆனாங்க. ஆனால் 3 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், ஒன்று ஜுனாகத், இன்னொன்று காஷ்மீர், அப்புறம் ஹைதராபாத், இவங்க 3 பேரும் இண்டிபெண்ட்டாக இருக்க விரும்பினாங்க. நம்மளோட நேஷனை இன்டகிரேட் பண்ணுற பொறுப்பில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் அவரோட செக்ரட்டரியான வி கிருஷ்ணமேனன் இவங்க 2 பேரோடைய முயற்சியினால ஜுனாகத்தை முதல்ல இணைச்சாங்க. ஜுனாகத்தோட மன்னரா பூட்டோ இவர் தான் இருந்தார். இவர் பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்பினார். ஏன்னா அங்கே இருக்க பாப்புலேஷன் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஹிந்துஸ், ஆனால் ரூலர் ஒரு முஸ்லீம் ரூலர். ஸோ அதனால பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணணும்னு நினச்சாரு. பட் அங்கே அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பெப்பிசைட் எடுத்தாங்க. பெப்பிசைட் அப்படின்றது மக்களோட விருப்பத்துக்கு ஏற்ப எந்த பக்கம் ஜாயின் பண்ணணுன்ற ஒரு செயல்பாடு. அது மூலியமாக இந்தியாவோட ஜாயின் பண்ணணும்னு சொல்லி பெப்ளிசைட்டில் இந்தியாவோட ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு காஷ்மீரோட மன்னரான ஹரி சிங்,
அங்க இருந்த மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் முஸ்லிம்ஸ், ஆனா ரூலர் வந்து ஹிந்து. இதனால பாகிஸ்தானோட மக்கள் ஜாயின் பண்ண சொல்றாங்கன்னா ஹரிசிங்கோட கோரிக்கையினால இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் மூலியமா காஷ்மீரை ஆர்டிக்கல் 370 ஒரு சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து காஷ்மீரை இந்தியாவோட ஜாயின் பண்றாங்க. மூன்றாவதா இருக்கிறது மாகாணம் தான் வந்து ஹைதராபாத். அன்றைய ஆந்திரா, தெலுங்கானா, சென்ட்ரல் ப்ராவின்ஸோட சில பகுதிகள், மகாராஷ்டிரா, கர்நாடகாவோடைய சில பகுதிகள், இதெல்லாம் சேர்ந்ததாதான் ஹைதராபாத் வந்து அன்றைய காலத்துல இருந்தது. ஸோ இது அதோடைய நிசாம்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு நிசாம் ஒஸ்மான் அலி. இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்தியா கூடயும் ஜாயின் பண்ணல, பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணல, நாங்க ஒரு இண்டிபெண்டான ஒரு பிரசிடென்சியா ஒரு நாடா இருக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு லேண்ட்லாக்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், பல பக்கங்களும் இந்திய மாகாணங்களால சூழப்பட்டிருக்க ஒரு நடுவுல இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டான ஒரு மாகாணம் இருக்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா இந்தியாவுக்கு ஒரு பேக் லாஸ் தான். அதனால அதை இந்தியா கூட சேர்க்கணுன்றதுக்காக சர்தார் வல்லபாய் பட்டேல், நம்மளோட ஓபிஆர் ஐயா, வி.கே. கிருஷ்ணமேனர் இவங்களோட செயல்பாடுகள் காரணமா இதை வந்து இணைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாங்க. இதுல நம்ம ஓபிஆர் ஐயாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன முக்கியமா பார்த்தோம்னா, அவரோட முதல் கொள்கை வந்து நேஷனல் இன்டகிரேஷன், ஒருமைப்பாடு. ஒரு நாடுன்றது பல வாரியா பிரிஞ்சு இல்லாம எல்லாம் ஒரு இன்டகிரேட்டடான ஒருங்கிணைத்த ஒரு நாடா இருக்கணும்னு அவர் வந்து முதல்ல வந்து முயற்சி செஞ்சு, நம்ம சார் சொன்ன மாதிரி இங்க இருந்து பல ஒரு தூதரா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு பக்கத்து மாகாணமா இருக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்ப என்ன செயல்பாடுகள் நடக்குதுன்னு நமக்கு தான் நிறைய தெரிய வரும். அதனால நிசாம்களுக்கும் அங்க இருந்த ஒரு தீவிரவாத அமைப்பான ரசாகார்களுக்கும் இவங்க 2 பேருக்குமான ஒரு இடையிலான விஷயங்களை வந்து உன்னிப்பா கண்காணிச்சு இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பொறுப்பை வந்து நம்மளோட ஓபிஆர் ஐயா வந்து பண்ணியிருக்காரு. முக்கியமா ஹைதராபாத் என்ன பண்றாங்கன்னா வெப்பன் இம்போர்ட்ஸ், செக்கஸ்லோவியா அப்படின்ற ஒரு நாட்டுல இருந்து வெப்பன்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியாம, இந்திய கவர்மெண்ட்டுக்கு தெரியாம. ஸோ இதை வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு கிட்ட கொண்டு போனதே ஓபிஆர் ஐயா தான். இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம வெப்பன்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, படைபலத்தை வந்து சேர்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தது நம்ம ஓபிஆர் ஐயா தான். அது மட்டும் இல்லாம ஒரு நம்ம இந்தியா என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான முயற்சியை எடுக்கணும், முக்கியமா மும்முனை போராட்டம், அதாவது மேல இருந்து ஹைதராபாத்க்கு மேல இருந்து மகாராஷ்டிரால இருந்து கீழே தமிழ்நாடு மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல இருந்து 3 பக்கங்களுமா நம்ம தாக்கும் போது அவங்கள வந்து ஈஸியா வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்மளோட பட்டேல் ஐயாவுக்கும் நேரு ஐயாவுக்கும் வழிகாட்டியா இருந்தது நம்ம ஓபிஆர் ஐயா தான். இந்த ஹைதராபாத் இன்டகிரேஷன்ல நீங்க எங்க வேணா எடுத்து பார்க்கலாம், இவரோட பங்கு வந்து அங்க மறைக்கப்பட்டுதான் வந்து பல இடத்துல வந்து இருக்கு. நம்மளோட என்ன வெப்சைட்டா இருந்தாலும் சரி, என்ன புத்தகங்களாலும் இவரை பத்தி பெருசா சொல்லல. ஆனா வி.கே. கிருஷ்ணமேனன் அவருடைய புத்தகத்துல அன்றைய ஆந்திராவுடைய மாகாணத்தோடைய தலைவரா இருந்த கோபால ரெட்டி அப்படிங்கிறவரோட ஒரு லெட்டர், அந்த லெட்டர் மூலியமா தான் ஓபிஆர் ஐயாவோட கான்ட்ரிபியூஷன் இன் ஹைதராபாத் இன்டகிரேஷன்ல வந்து வெளியே வருது. நம்மளோட ஆபரேஷன் போலோ மட்டும் இல்லாம டெம்பிள் என்ட்ரி, பல டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புளுக்கும் நான் பிராமின்ஸும் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு ரைட்ஸை டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் 1947 மூலியமா தமிழ்நாட்டில் இருக்க பல மக்களுக்கும் டெம்பிள் என்ட்ரி அப்படின்ற ஒரு சிவில் ரைட்டை இவரோட ஐயாவோட பீரியட்ல தான் நமக்கு வந்து கிடைச்சது. நெக்ஸ்ட் தேவதாசி அபாலிஷன். என்னதான் நம்ம 1920s இருந்தே தேவதாசி அபாலிஷனுக்காக போராடிட்டு இருந்தாலும் நம்ம ஓபிஆர் ஐயா சென்னை மாகாணத்தின் இண்டிபெண்டன்ட் மெட்ராஸோடைய முதல் சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போதுதான் நமக்கு தேவதாசி அபாலிஷன் ஆக்ட், யாராவது அந்த பிராக்டிஸை பண்ணாங்கன்னா 5 ஆண்டுகள் சிறை மற்றும் கடுமையான தண்டனைகள் முதலிய பல இனிஷியேட்டிவ்ஸை எடுத்துட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தலித்ஸ்க்காக ஒரு தனியான ஒரு ஹரிஜன டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி பல இனிஷியேஷன்ஸை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நேஷன் இன்டகிரேஷனுக்காக பாடுபட்டிருக்க நம்மளோட ஐயாவோட கான்ட்ரிபியூஷன் இன் ஹைதராபாத் இன்டகிரேஷன் டேவை நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறது பெரும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. நான் இப்போ தான் ஒரு 11:30 இருக்கும், இல்லை 11:15 இருக்கும்.
மகாலட்சுமிகிட்ட, அம்மா நீ தான் ஆப்ரேஷன் போலோவை பற்றி பேசணும், உனக்கு தெரியுமா ஓமந்தூரா இன்னைக்கு எப்பேற்பட்ட நாள்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் அப்படின்னா. அப்போ ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி பேசணும்னு சொன்னதையுமே அருவி மாதிரி நம்ம தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து இளைஞர்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இன்றைய ஒரு சிந்தனையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இதற்காக நமக்கு உரையாற்றிய செல்வி மகாலட்சுமிக்கு அறக்கட்டளையின் சார்பிலும் நமது ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளை நடத்தும் கேஆர்டி கேரியர் அகாடமி சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக வேற யாராவது பேசுறீங்களா? நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஓமந்தூராரை பற்றி நான் படிக்கிற காலத்துல கொஞ்சம் படிச்சிருக்கேன், அவ்வளோதான். சட்டமன்ற வளாகத்தை வந்து ஓமந்தூரார் பெயரில் தான் தோட்டம் வச்சாங்க. அது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா காலம் அழிஞ்சாலும் அந்த அந்த பெயர் வந்து மறையாது. ஏன்னா ஒரு வரலாற்று சுவடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நம்ம வரலாறு புராணத்தை எடுத்துக்கலாம், இல்லை வரலாறு எடுத்துக்கலாம், இல்லை இந்த நிகழகால கருவோடு எடுத்துக்கலாம். ஓமந்தூரார் முதல்வர் அப்படிங்கும்போது ஒரு விவசாய முதல்வர் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு வந்தது. உலகத்திலேயே விவசாயத்தில் சிறந்த நாடு நம்ம பாரத நாடு, இந்திய நாடு தான். வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் ஆட்சியை பிடிக்கும் போது இந்த இந்தியா ஏண்டா உலகத்திலேயே வளமையான நாடு, வல்லரசு நாடா இருக்குதுன்னு யோசிச்சான். அப்ப யோசிக்கும் போது இவங்களுக்கு மூலதனமே விவசாயம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சது. எல்லா வளங்களுமே இந்தியாவில் இருக்கு. அப்ப இவனுக்கு வந்து நம்மளுடைய இந்த நாட்டை நம்ம ஆதிக்கம் பண்ணி நம்ம நாளாக சொந்த நாளாக ஆட்சி புரியுன்னு ஒரு எண்ணத்துல என்ன பண்ணா, விவசாயத்தை அழிக்கிறதுக்கு ஐடியா பண்ணா, யோசனை பண்ணா. இந்த விவசாயத்துக்கு யாரு உதவுறாங்க அப்படின்னா நம்மளுடைய காளை மாடுகள், நம்மளுடைய ஜல்லிக்கட்டுன்னு இன்னைக்கு உலகமே போட்டிக்கிட்டு இருக்குன்னு அந்த காளை மாடுகள், பசு மாடுகள். அந்த காலத்துல வந்து ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போனா உங்க வீட்டுல எத்தனை பசுமாடு இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஒரு காலகட்டம் மாறி உங்க மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு கேட்பாங்க, அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கௌரவம். இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா உங்க மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னா அரசியல்ல வந்து இருக்கிறாரு. அரசியலுங்கிறது ஒரு வேலையா நினைச்சுக்கிட்டு நீ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஓபிஆர்லாம் வந்து அது தொண்டா சேவையா ஒரு புனிதமா அது ஒரு தவமா பண்ணாரு. எத்தனையோ முதல்வர் இருந்திருக்கலாம். ஆனா நான் படித்தவரை தெரிந்தவரை ஒரு ஒப்பற்ற முதல்வராக இருந்தவர் வந்து ஓமந்தூரார் தான். அவருக்கு மிகப்பெரிய சிறப்பு. அவருடைய ஆவண படங்களை எடுக்கிறதுக்கு ஐயா அவர்கள் வந்து நண்பர் ஐயா ஐயம்பெருமாள் மூலமா என்கிட்ட அணுகினாரு. அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தான் அவருடைய புத்தகத்தோட ஒரு 15 புக்கு படிச்சேன் நான். அவரை பத்தி எழுதினதெல்லாம் படிக்க படிக்க நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன், எம்ஜிஆர் ரசிகர், புரட்சித்தலைவர் ரசிகர். எனக்கு ஒரு எம்ஜிஆரா தான் தெரிஞ்சாரு, ஆக்ஷன் பிளாக். ஏன்னா அவர் அவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்ல, இந்த தேவதாசி முறைகள் ஒழிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அன்னைக்கு தேவரடியார்களா இருந்து கோயிலுக்கெல்லாம் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பூ கட்டுறது, நடனம் ஆடுறது, இசைக்கிறது, இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜமீன்தார்களும் பல செல்வந்தர்களும் தன் இச்சைக்கு பலிகடாக்கி அந்த தேவரடியார்களை வேற மாதிரி பண்ணிட்டாங்க. இது அவருக்கு போகும்போது அவர் ரொம்ப மனசு வந்து இதை ஒழிக்கணும்னு யாராலையும் ஒழிக்க முடியல. அவரு தான் இன்னைக்கு வரலாற்று சுவடல தேவதாசி முறையில் ஒழித்த ஒரே ஒப்பற்ற தலைவர் ஓபிஆர் தான். அதை மறுக்கவோ மறைக்கவோ வரலாற்றை யாருமே அழிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சாதாரண நாள் கிடையாது. ஒரு இந்தியாங்கிறது ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாட்டை தான் அவர் வலியுறுத்தினாரு. அவர் வந்து ஒரு சொந்தக்காரனுக்கோ நிறைய நிகழ்வு படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அவருடைய நண்பர் வந்து ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாரு ஒரு முதல்வராக இருக்கும்போது. அவருக்கு பணியாளர் பரல ஒரு காப்பி போடுன்னு சொன்னாராம். சார் சக்கரை இல்லை சார் அப்படின்னாராம். என்னையா மாகாணத்தின் முதல்வர் வீடு, அவர் வீட்லயும் சக்கரை இல்லையா அப்படின்னு அந்த வீட்டுல இருந்து தொலைபேசி இருக்கும்ல, அந்த தொலைபேசி மூலியா ரேஷன் கடைக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், நியாய விலை கடைக்கு. முதல்வர் வீட்டுல இருந்து பேசுறேன், சக்கரை கொண்டாங்கன்னா அவன் ரேஷன் கடையில் வேலை செய்யற ஊழியன் வந்து ஒரு மூட்டை சக்கரை கொண்டு இறக்கியிருக்கிறான். அவன் கேட்டது கொஞ்சம் சக்கரை, ஒரு மூட்டை சக்கரை கொண்டு இறக்கியிருக்கிறான். ஒரு மூட்டை சக்கரை கொண்டு காப்பி போட்டிருக்கிறாங்க. முதல்வர் ஐயா வந்து வெளி வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்த உடனே திருப்பி ஒரு ஃபோன் வந்திருக்கு. ஐயா ரேஷன் கடையிலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? என்ன வேற ஏதாவது வேணுமா என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி சக்கரை இல்லைன்னு சொன்னாங்க சார், ஒரு மூட்டை சக்கரை அனுப்பணும் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிருக்கோம்.
திரும்பி பார்த்துருக்கு யார் வேலைன்னா அவன் பணியாளர் வந்து அவரை காட்டினான். என் நண்பனாக இருக்கலாம், என் தாய் தந்தை யார் வேணாலும் இருக்கலாம். எந்த வந்து அரசாங்கத்தை வந்து அரசு துறையாக இருக்கட்டும், சட்டம் எதாக இருக்கட்டும், அது பொதுவானது தான். முதல்வர் வீடுனா அவங்க வந்து சர்க்கரை நீ கொடுப்பான், நாளைக்கு வேற யாராவது அவங்க நம்ம எதிர்பார்ப்பான், செய்ய முடியுமா? உடனே ரேஷன் கடைக்கு ஃபோன் பண்ணி வந்து ஒரு சர்க்கரை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு, இனிமேல் என்னை பார்க்கவே நீ வரக்கூடாது, நீ நண்பனுங்கிறத மறந்துன்னு சொல்லி துரத்தி விட்டாராம். இது மாதிரி நிறைய நிகழ்வுகள், சாதாரண நிகழ்வாக இல்லை. ஐயா அவருக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் படிச்சதை சொல்கிறேன். நான் ஒரு 6 மாத காலமாக அது ஸ்கிரிப்ட் நான் படித்து ஒரு திரைக்கதையாகவே எழுதியிருக்கிறோம். அதை எடுக்கணும்னு தான் ஐயா சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த படம் வந்துச்சுன்னா நிச்சயமாக இது வந்து ஆவண படமாக இருக்காது, இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு படமாக தான் இருக்கும். ஒரு முதல்வர் எப்படிலாம் இருந்திருக்கிறாரு, அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு விஷயம், இப்போ கட்சியே முழுப்படியாக செஞ்சுக்கிட்டுன்னு பேருக்கு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் முதல்வராக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையான சொந்த ஊருக்கு போய் விவசாயத்தை பார்த்தாரு. எந்த முதல்வர் சொந்த தொழிலை பண்ணியிருக்கிறாரு? எல்லாம் அரசாங்க காசால காரு, பங்களா, சொகுசு, ஏசி காரு போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய உழைப்பு வந்து ஞாயிற்றுக்கிழமையான சொந்த ஊரில் தான் இருந்திருக்குது. அவ்வளோ ஒரு பணிவானவர், அவ்வளோ ஒரு அடக்கமானவர், அமைதியானவர், மிகப்பெரிய புத்திசாலி, அறிவாளி, திறமசாலி. அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. ஏன்னா படித்தவரை சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த படம், இந்த ஆவண படங்கள் மட்டும் இந்த படம் வெளியே வந்துச்சுன்னா நிச்சயமா ஓமந்தூரார் இந்தியாவின் ஒப்பற்ற மாபெரும் தலைவரா எல்லாத்துக்குமே தெரிவார். அவர் வந்து ஒரு வழிகாட்டி, ஒரு மைல்கல், அவர் ஒரு கலங்கரை விளக்கம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நமது அறக்கட்டளையுடைய தலைவர் திரு தமிழரசன் அவர்கள் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல ஓமந்தூராருக்காக நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள் ஆகட்டும், நினைவு நாள் ஆகட்டும், இது மாதிரி இப்போ இணைப்பு நாளையும் சேர்த்துருக்குறோம். அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நமது அறக்கட்டளை தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா தமிழரசன் அவர்கள் உங்களோட ஒரு வார்த்தை பேசி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அவரை அழைக்கின்றேன். பிரமாதமாக பேசுனீங்க. அது கொஞ்சம் கணீர்னு அது வந்து நான் தான் நினச்சிட்டேன், குரூப் 2லேருந்து குரூப் 1க்கு போகிறதுக்கு சரியான தான் நீங்கள் அப்படின்னு. வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதில் ஓபிஆரை பற்றி சொல்லும்போது நாங்கள் ஏன் இந்த பேர் வச்சோம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னு அது ஒரு பெரிய இதே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதரை நீங்கள் வந்து பார்த்துக்கவே முடியாது. அதாவது ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, அவரை பற்றி ஒரு என்கொயரி வந்து வருது. அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார், அவர் நடவடிக்கையை வந்து பிடிக்கலன்னு சொல்லி அவர் மேலே ஒரு என்கொயரி வருது. அங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஆள் அனுப்புகிறாரு. அவர் பார்க்குறதுக்கு வந்து என்னென்னா, அவ்வளோ பெரிய ஆள் வந்து அவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து வரும்போது என்னாச்சு, என்னை வந்து பார்க்க வரலையேன்னு சொல்லி அவர் கோவிச்சுக்கிறாரு. ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அவர் ஏன் இவர் வந்து என்ன அவருக்கு தலைக்கணமாக இருக்குது, பார்க்க வரலையே அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க ஏன் அவரை பார்க்க வரல அப்படின்னு. அவர் கூப்பிட்றாரு, என்னை பற்றி விசாரிக்க வந்திருக்க, நான் வந்து உன்னை வந்து பார்க்கணும், உன்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி ஆகாதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு. அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் ஓபிஆருடைய ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இங்கே வந்து சொல்கிற மாதிரி ஒரு அந்த பாம்பு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூரில் இந்த பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்மி மூலிமா நம்ம வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்மி ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டு அவர் அந்த அளவுக்கு சொன்னார். ஆனால் அதை விட முக்கியமாக அந்த உள்கட்டமைப்பு, இந்த விவசாயத்துக்கு பண்ணது, அதே மாதிரி இந்த கோயில் வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணது, அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒன்றுக்காக வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இன்னொன்று என்ன, தேவதாசி முறை ஒழிப்பில் வந்து நீங்களாம் கேள்விப்பட்டீங்க, முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்லி அவங்க எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. த ஃபஸ்ட்டு விமன் டாக்டர் இன் ஆசியா. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காலகட்டத்தில் எல்லாம் இருந்தவங்க. அந்த தேவதாசி முறையை பற்றி பேசும்போது அந்த சில்வர் டேங்க்
அவர் வந்து ஒரு காங்கிரஸில் ஒரு பெரிய பேச்சாளர். அவர் ஒரு இதில் இருந்தார். அவர் தான் ரொம்ப பேச்சில் வந்து அவ்வளோ ரொம்ப வல்லமைப்படுத்தவர். காங்கிரஸில் இருந்தார். பெண்கள்லாம் இதாகிடும்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, எங்களுடைய பெண்கள், ஏன்னா அவங்க வந்து தேவதாசி இதெல்லாம் அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க முத்துலட்சுமி ரெட்டியோட நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை மேபி நீங்கள் சேட் ஜிபிடியில் போய் நீங்களாம் இப்போலாம் யங்கர் ஜென்ரேஷன் வந்து சேட் ஜிபிடியை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் அதில் போட்டிங்கன்னா அது ஹிஸ்ட்ரியே வந்து வந்துடும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய பெண்கள் நாங்கள் அதில் இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம், அதனால் இனிமேல் உங்கள் அது நல்ல தொழில்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பெண்கள் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து அது பெரிய எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரீச் ஆச்சு. அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நிறைவேற்றினது அவர். அதே மாதிரி பாரதியாருடைய கவிதைகளை வந்து நேஷனலைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சின்னம், தமிழ்நாட்டினுடைய சின்னத்தையே வந்து இன்னைக்கு அந்த ஆண்டாள் அந்த அந்த கோயிலுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் சிம்பலை கொண்டு வந்து அரசாங்கத்து சின்னமாக கொண்டு வந்து அவர் தான். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் அவருடைய காலகட்டத்தில் அவ்வளோ வந்து பண்ணியிருக்காரு. அவ்வளோ குறைந்த காலகட்டம், இத்தனைக்கு ரொம்ப பெரிய படிக்காதவர். ஸோ அதனால் அவருடைய இந்த நாளில் வந்து அவர் நிச்சயமாக அவரை நினைக்கும் போதே நமக்கே வந்து ஒரு உத்வேகம் பிறக்கும். இந்த நாள் அவரை வாழ்த்தி வணங்கி நம்ம நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க அனைவரையும் நான் வரவேற்று உங்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய உதவியை பண்ணிக்கிறேன். வணக்கம். நீங்கள் அனைவரும் நன்றாக ப்ரிப்பேர் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் ஹலோ, நீங்கள் அனைவரும் நடைபெறும் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசாங்க ஊழியர்களாக வர வேண்டும். நமது ஓபிஆர் மற்றும் கேஆர்டி போல நல்ல நிர்வாக திறமை உள்ளவர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கடந்த முறை இந்த மீட்டிங் வந்திருக்கும் பொழுது மகாலட்சுமி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் இருந்தீங்களா இல்லை உங்களுக்கு முன்னால் பேச்சான்னு தெரில. எனக்கே அது வந்து ஒரே டச்சிங் ஆகிடுச்சு. அவ்வளோ சிறப்பாக சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து எத்திராஜ் காலேஜில் படிச்சுட்டு எப்படி 1 இயர் கஷ்டப்பட்டு 1 இயர்லேயே இந்த டிசிபிஓ அச்சீவ் பண்ண முடிஞ்சதுங்கிறத சொன்னாங்க. அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் இது திருச்சியில் நடக்கிற நம்ம பசங்களுக்கு கூட இவங்க பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி போடணும், அல்லது இவங்களையே அங்கே வர சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லணும்னு கூட நினச்சிட்டு இருக்கேன். எனக்கே அவ்வளவு அந்த 10 நிமிஷம் பேசுனாங்க, அது எனக்கு அவ்வளவு இதாக இருந்தது. அதனால் நீங்கள் எல்லாரும் அவங்களுடைய யோசனையை கேட்டுக்குங்க. அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கிறத கேட்டுக்கிட்டு அது மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ண விட எல்லாருமே ஒரே தடவையாக நீங்கள் பாஸ் பண்ணி எல்லாருமே பெரிய ஆளாக ஆகிடலாம். உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் அதுதான். நான் அதை தவிர இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்த தலைவர் மற்றும் நிர்வாக தலைவர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள்னு நம்ம ஏற்கனவே தெரியும். இன்னொரு முக்கியமான ஒரு நாள் என்னன்னா, எங்க அரங்காவலர் திரு ரங்கராஜ் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவருக்கு அறக்கட்டளையின் சார்பில் ஒரு சின்னதா ஒரு கேக் வெட்டிடலான்னு பார்க்குறோம்.